தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சு. ஆனால் என்ன, அது அவங்களோட கட்சியில் இருந்த ஒருத்தவங்களே அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. விஜய் அவர் என்ன சொன்னார், அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லை. இன்னைக்கு நம்மளை எதிரியாக இருக்கிறவங்க நாளைக்கு நம்மளோட நண்பர்களாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட நண்பர்களாக இருக்கிறவங்க, நண்பர்கள் போல இருக்கிறவங்க நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளவங்களோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிரியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட தாண்டலை. அதுக்குள்ள ஏகப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, பதவி கிடைக்கல, எங்களை புறக்கணிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பதவி சம்பந்தப்பட்ட சுயநலமாக சிந்திக்கக்கூடிய பேச்சுக்கள் மட்டும்தான் அதிகமாக அடிபட்டு இருந்துச்சு. அப்படிதான் டிவிக்கு அக்கான்னு ஃபேமஸான வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களும் தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு முறையான அங்கீகாரம் கொடுக்கல, நான் அவ்வளோ கடினமாக உழைச்சும் என்னை அவங்க மதிக்கலை, நிறைய கூட்டங்களுக்கு என்னை புறக்கணிச்சாங்க, அப்படி இப்படின்னு அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் பொய் அப்படிங்கிறத அடுத்த 2-3 நாட்கள்லேயே கட்சியோடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் பல ஆதாரங்களை காட்டி நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கட்சியிலேருந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டு அவங்க விலகிட்டாங்க. விலகினதுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுன்னு நல்ல சமூக சேவை பண்ணிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விலகுனீங்க. விலகினதுக்கப்புறம் பல கட்சிகள் உங்களை கூப்பிட்டாங்க. ஆனாலும் எந்த கட்சிக்கும் போகாமல் சமூக சேவை செய்கிறீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காண்டி உங்களை பாராட்டலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களே ஒரு நிமிஷத்தில் அவங்கள நம்பி பாராட்டிட்டாங்க. மறுபடியும் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற விதமாக அவங்க சேர்ந்த இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். செந்தில் பாலாஜி அவரோட தலைமையில் அவங்க திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைஞ்சாங்க. இவங்க திமுகவில் இணைஞ்சதோ, இதுக்கப்புறம் திமுகவில் இணைஞ்சு பணியாற்ற போகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுகவில் அவங்க இணைஞ்ச அந்த ஒரு தருணத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க எதெல்லாம் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது அவ்வளோ மைனஸ் பாயிண்டாக எடுத்து வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு அந்த அறிக்கையில் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதமாக நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இதே வைஷ்ணவி அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரோடாக போயிட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது இந்த ஒரு கட்சியால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்ன வைஷ்ணவி இப்போ அதே கட்சி தான் பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேர்ந்துருக்கிறாங்க. அப்போது இவங்களை நம்பி ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் ஃபேவராக இல்லாத இவங்களோட சமூக சேவைகள் மட்டும் பிடிச்சி இவங்களோட சேர்ந்து பயணிக்க நினைக்கிற நியூட்ரல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கணுமா இல்லையா? தாவேக்கால இருக்கும்போது மட்டும் எப்படி திமுக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சியாக தெரிஞ்சது, எதனால் அப்படி தெரிஞ்சது, இப்போ என்ன மாறி இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, ஆமாங்க நான் போராட்டம் பண்ணேன், ஆர்ப்பாட்டம் நடத்தினேன், நோட்டீஸ் கொடுத்தேன், அதனால் திமுக அரசு இந்தந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாதான் உண்மையான ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அதை விட்டுட்டு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கட்சிக்கு முழுக்க ஆதரவாக சிங்சாங் போடுறதுங்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகே கிடையாது. இது எல்லாமே தாவேகா தரப்புலேருந்து இவங்க பேசுனதுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய விளக்கங்கள். பட் இவங்க இப்படி திடீர்னு அந்தர்பல்ட்டி அடித்து பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது திமுகவை இவங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கருத்தியல் தொடர்பான ஒப்பீனியன்ஸ் தான் இவங்க கிட்ட வந்திருக்கு. இவங்களையோ இவங்களோட குடும்ப உறுப்பினர்களையோ ஆபாசமாக அவங்க வந்து சித்தரிக்கலை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இவங்க பேசினதுக்கப்புறம் அவங்க பேசின கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள அவங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் ரொம்பவே பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கோவத்திலாம் இந்த ஒரு செயலை முன்வச்சு தான் தாவேகாவும் பிஜேபியோட இன்னொரு டீம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஒரு பாயிண்ட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வைஷ்ணவி அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்கிறது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம்தான். எது எப்படியோ இதே மாதிரி தான் மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு கமலஹாசன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு மேடம் உள்ளே வந்தாங்க, பத்மபிரியா. கொஞ்ச நாளைக்கு கட்சியில் இருந்தாங்க, எலெக்ஷன்லாம் பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துச்சு, இனி இந்த கட்சியெலாம் தேராதுன்னு முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு திமுக பக்கம் போயிட்டாங்க. வைஷ்ணவி அவங்களும் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக தாவேக்காக்குள்ளே வந்தவங்க தான். அவங்க உள்ளே வரும்போதே நிறைய பேர் கெஸ் பண்ண ஒரு விஷயம், இவங்களும் பத்மபிரியா அவங்கள மாதிரியே திமுகவில் போயிட்டு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ அப்படி தான் நடந்திருக்கு.
ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதத்துக்கு மேலே தாவேக்காக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அதில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரு கூடயுமே பழகி இருக்கிறாங்க. தாவேக்காவோட செயல்பாடு எப்படிலாம் இருந்திருக்கு, அதில் உள்ள நிர்வாகிகள்லாம் எப்படி அப்படிங்கிற ஓரளவுக்கான ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இவங்க கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோயம்புத்தூருக்குள்ள தாவேக்காவுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல அரசியலை திமுக இதுக்கப்புறம் எடுத்து வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.